ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓஎஸ்ஐ மாடல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓஎஸ்ஐ மாடல் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓஎஸ்ஐ மாடல் வந்து நெட்வொர்க்கிங்கில் ஏபிசி ஆஃப் நெட்வொர்க்னே சொல்லுவாங்க. இப்போ வந்து சிஸ்டம் டிசைனுக்கும் சரி இன்டர்வியூக்கும் சரி ஓஎஸ்ஐ மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு நிஜமா இதை கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது இல்லாமல் சிஸ்டம் டிசைனில் வந்து நீங்கள் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஓஎஸ்ஐ மாடல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் இன்டர்நெட் ப்ரோட்டோகாலில் வந்து ஓஎஸ்ஐ மாடல் ஒரு பாட்டு தான். ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடல்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ என்னோட நேம் தேவராஜ். வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடலை நம்ம ரியல் லைஃப் ஒரு எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி எப்படி இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ஓஎஸ்ஐ மாடல் வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, லைக் நீங்க வந்து ஒரு இமெயில் அப்ளிகேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல உங்ககிட்ட இமெயில் அப்ளிகேஷன் இருக்கு. அதுல வந்து உங்ககிட்ட ரெசிப்டட் மெயில் ஐடி இருக்கு. ஸோ அந்த ரெசிப்டட் மெயில் ஐடி வந்து நீங்க உங்க இமெயில் அப்ளிகேஷன்ல என்டர் பண்ணிக்கிட்டு அது கூட நீங்க என்ன மெசேஜ் அனுப்ப போறீங்களோ அதை டைப் பண்ணிட்டு நீங்க வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எதனா உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் சர்வருக்கு போய் ரீச் ஆகும். பட் இவ்வளவுதான் இப்படிதான் ஒர்க் ஆகுதா கேட்டீங்கன்னா இல்ல. பேக்ரவுண்ட்ல வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ மாடல்ல இருக்க ஒரு ஒரு லேயரும் வந்து பண்ணும். இப்போ இந்த ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து டோட்டலா 7 லேயர்ஸ் இருக்கு. அந்த 7 லேயர்ஸும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி லேயர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். அதோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை எப்படி உங்க சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கொண்டு போறதுன்னு தான். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு இந்த இதுல பார்க்கலாம். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து கிளைண்ட் சைடு, இன்னொன்று வந்து சர்வர் சைடு இருக்கும். நீங்க வந்து கிளைண்ட் சைடு சர்வர் சைடுன்னு நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் எதனா ஒரு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், பிசிக்கல். ஸோ இதுதான் வந்து 7 லேயர்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல். இந்த ஆரோ எதுக்கு வந்து மெயினாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் 7 இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இப்போ கிளைண்ட் சைடு வந்து உங்க லேப்டாப் தான் எக்ஸாம்பிள். இதுல வந்து நீங்க வந்து எதனா ஒரு டேட்டாவை நீங்க நெட்வொர்க் மூலியமா அனுப்பிச்சீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் தான் ஃபர்ஸ்ட். அந்த அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து ஃபர்தரா பிரசன்டேஷனுக்கு போவோம். அப்படியே கடைசியா எல்லா லேயருக்கும் போயிட்டு பிசிக்கல் லேயருக்கு போவோம். இது வந்து உங்களோட கிளைண்ட் சைடு. இதே சர்வர் சைடு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இது எல்லா லேயர்ஸும் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா பிசிக்கல் லேயர். ஸோ அதனால தான் இங்க வந்து லேயர் 1 வந்து இப்படி கீழ இருந்து மேலேக்கு பாயிண்ட் பண்ணிருக்காங்க சர்வர் சைடுல. ஸோ கிளைண்ட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளிகேஷன் டு பிசிக்கல் போகும். சர்வர் சைட்ல வந்து அதாவது ரிசீவ் பண்ற அந்த டெஸ்டினேஷன் சர்வர்ல பிசிக்கல் லேயர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இந்த லேயர் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த 7 லேயர்ஸும் வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்மளோட சிஸ்டத்து கூட எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ற லேப்டாப் தான் வந்து லேப்டாப் இல்ல வெப் ப்ரௌசர் எந்த சிஸ்டமா இருந்தாலும் எங்கிருந்து நீங்க வந்து கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்றீங்களோ அது வந்து அப்ளிகேஷன் லேயர். ஸோ நார்மலா நம்மளோட சிஸ்டம் தான் வந்து அப்ளிகேஷன் லேயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து நீங்க அனுப்புற ஆக்சுவல் டேட்டாவை நீங்க வந்து இன்டர்நெட்ல வந்து நீங்க நார்மலா அப்படியே ரா டேட்டாவா அனுப்ப மாட்டீங்க. அதை வந்து ஃபார் மெயின் மல்டிபிள் பர்பஸுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்ப்ரஸ் பண்ணுவோம், என்கோட் பண்ணுவோம், என்கிரிப்ஷன் பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் வந்து எதுக்கு பண்றோம்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக பண்றோம். அது இல்லாம கம்ப்ரெஷன்லாம் எதுக்கு பண்றோம்னா சைஸை குறைக்கிறதுக்காக பண்றோம். இந்த சைஸை குறைக்கிறது வந்து எப்படி நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம்னா இப்போ நார்மலா நம்ம ரியல் லைஃப்ல ஒரு பெரிய மவுண்டைன் இருக்கு. அதை வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுமா? முடியாது. பட் அதே மவுண்டைனை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம நெட்வொர்க்ல வந்து ஒரு பெரிய டேட்டா வந்து அனுப்ப முடியாது. அந்த டேட்டாவை நம்ம முடிஞ்ச வரையும் எவ்வளவு பிரேக் பண்ணிட்டு சின்ன சின்ன காம்பனன்ஸா சின்ன சின்ன பேக்கெட்ஸா வந்து நம்ம நெட்வொர்க்ல கொண்டு போகலாம். ஸோ அதனால பிரசன்டேஷன் லேயர் வந்து கைண்ட் ஆஃப் மனிப்புலேட்டிங் ஆஃப் த டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை எப்படி முடிஞ்ச வரையும் கம்ப்ரெஷன் பண்றது, சைஸை குறைக்கிறது, அது இல்லாம என்கோட் என்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து செஷன் லேயரோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா வந்து நம்ம மனிப்புலேட் பண்ணியாச்சு, கொஞ்சம் செக்யூரா வச்சாச்சு. பட் ஆக்சுவல் நம்மளோட சர்வர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நீங்க லோக்கலா வச்சிருக்க சிஸ்டத்துல இருந்து அந்த சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அந்த சர்வருக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு மெயினா இந்த செஷன் லேயர் தான் யூஸ் ஆகும். அது என்ன பண்ணணும்னா அந்த சர்வருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு அந்த சர்வர் ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஆக்டிவா இருந்துச்சுன்னா ஒரு கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அந்த லேயர் செஷன் லேயர் வந்து மெயினா இந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட மெயின் பர்பஸ் என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேட்டா வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கு. பிளஸ் இப்போ வந்து செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து பிரிக்கிறது, அதாவது செக்மெண்டா பிரிக்கிறது. இந்த செக்மெண்டா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் இந்த ப்ரோட்டோகால் வந்து வரும். இந்த ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா டிசிபியா இருக்கலாம், யூடிபியா இருக்கலாம். இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பட் ஆக்சுவல் ப்ரோட்டோகால் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அந்த செக்மெண்ட்ஸை வந்து அசம்பிள் பண்ணிட்டு ரீஅசம்பிள் பண்ணும். கிளைண்ட் சைட்ல வந்து அசம்பிள் பண்ணும். இதே சர்வர் சைடா இருந்தா அது இதே டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ரீஅசம்பிள் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பண்ணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து செக்மெண்டேஷன்லாம் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் லேயர் வந்து நெட்வொர்க் லேயர். இந்த நெட்வொர்க் லேயர் வந்து மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து செக்மெண்ட் பண்ணியாச்சு, டேட்டா வந்து ரெடியா இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலா அதை வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ண போறோம்? நெட்வொர்க்ல வந்து ஏகப்பட்ட ரவுட் இருக்கும். அதாவது உங்க வீட்ல இருந்து இந்த வந்து டெஸ்டினேஷன் சர்வரை ரீச் பண்றதுக்கு ஏகப்பட்ட ரவுட் இருக்கும். ஏன்னா நிறைய மாடல், நிறைய ஏரியால வந்து சேட்டலைட்ஸ் இருக்கும். சேட்டலைட்ஸ் இல்லாம நிறைய டவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ எந்த பெஸ்ட் ரவுட் எடுக்கணும், பிளஸ் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணணும், எப்படி பேக்கெட் பண்றது, ஸோ அந்த ரவுட்ஸ்லாம் எப்படி வந்து போய் கரெக்டாக சென்ட் பண்ணிட்டு அந்த பேக்கெட்டை எப்படி ரீஅசம்பிள் பண்றது டெஸ்டினேஷன் சர்வரை அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது இந்த நெட்வொர்க் லேயர். இந்த நெட்வொர்க் லேயர் வந்து மெயினா வந்து இந்த அசம்பிள் பண்றது பிளஸ் இந்த பேக்கெட்டை ரீஅசம்பிள் பண்ணிட்டு அப்புறம் இந்த ரவுட்டை வந்து டிசைட் பண்றது தான் இந்த நெட்வொர்க் லேயரோட மெயின் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர். ஸோ ஒன்ஸ் இந்த பேக்கெட்ஸ்லாம் ரெடி ஆயிட்டோம்னா இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும்னா அதை ஃப்ரேம் பண்ணும். ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோவை நம்ம ஃப்ரேம் பண்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த பேக்கெட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோ. இந்த ஃப்ரேம்ல என்ன மெயின் யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம்ல வந்து ஒரு சில மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, லைக் மேக் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அட்ரஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னே இது வந்து டெஸ்டினேஷன் சர்வருக்கு ரீச் ஆயிட்டோன்னே அதை வந்து எடுத்து அகைன் அசம்பிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மெயினா இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து இதை வந்து இந்த ஃப்ரேம் பண்றதுக்கு பிளஸ் அசம்பிள் பண்றதுக்கு, அது இல்லாம ரிலையபிலிட்டியாக மெயின்டைன் பண்றது. ரிலையபிலிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க அனுப்புற டேட்டா வந்து போய் டெஸ்டினேஷன் சர்வர்ல ரீச் ஆயிட்டோன்னே அந்த டேட்டா வந்து பக்காவா கரப்ட் ஆகாம வந்திருக்கா, இரர் ப்ரோன் இல்லாம வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற ஒரு டேட்டா, ஒரு லேயர் தான் வந்து டேட்டா லிங்க் லேயர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் லேயர். ஸோ இது பிசிக்கல் லேயர் வந்து மெயினா டேட்டா வந்து எப்படி வந்து டிராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ற ஒரு லேயர் தான் பிசிக்கல் லேயர். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லைக் உங்க வீட்ல இருந்து நீங்க உங்க லேப்டாப்ல இருந்து டேட்டாவை நீங்க வந்து அனுப்புறீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க வீட்டு மாடம்ல இருந்து எய்தர் ஒயர் வழியா போதா இல்லைன்னா ரேடியோ வேவ்ஸ் மூலியமா போதா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற லேயர் தான் பிசிக்கல் லேயர். இது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரிஸா போகும் டேட்டா. அதான் இந்த ஃபைபர்னா ஒன்றும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இல்லைன்னா மேபி ரேடியோ வேவ்ஸ் அப்படி போயிட்டு இன்னும் டெஸ்டினேஷன் சர்வரை ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிசிக்கல் லேயர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி லேயர் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்க வந்து கிளைண்ட் சைடில் அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து சர்வர் சைடில் வந்து பிசிக்கல் லேயர் லைக் ஒன்ஸ் இந்த டெஸ்டினேஷன் சர்வருக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து அகைன் ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படியே மேலே போகும். ஸோ அப்படியே ரீஅசம்பிள் பண்ணி பண்ணி அகைன் அந்த அப்ளிகேஷன் லேயருக்கு எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் வைக்கும். செகண்ட் நம்ம வந்து இந்த லேயர்ஸை பத்தி சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் லேயர்னா ஒன்றும் இல்லை, எண்ட் யூசர் கிளைண்ட் கிட்ட நீங்க இனிஷியேட் பண்றது, உங்க லேப்டாப்ல இருந்து பண்றது, அதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜிமெயில் அப்ளிகேஷன் இல்லைனா வேற எதுனா வாட்ஸ்அப் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்றீங்களோ அதுதான் அப்ளிகேஷன் லேயர். அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் லேயர் வந்து மெயினா வந்து நம்ம அந்த டேட்டாவை மனிப்புலேட் பண்றது, சேஃப்டி ரீசனுக்காக பண்ணுவோம், செக்யூரிட்டி ரீசனுக்காக பண்ணுவோம். அது இல்லாமல் வந்து டேட்டாவோட சைஸ் கம்மி பண்றது, கம்ப்ரெஷன் பண்றது, அது எல்லாமே பிரசன்டேஷன் லேயர்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஷன் லேயர். செஷன் லேயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக செஷன் லேயர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செஷன் லேயரில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி சர்வர்ல இருந்து வந்துட்டோம்னா கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட மெயின் ரீசன் என்னன்னா அந்த டேட்டா வந்து முடிஞ்ச வரையும் ஸ்மால் செக்மெண்ட்ஸாக செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர். இந்த நெட்வொர்க் லேயர் வந்து ரவுட்டிங்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த ஐபி அட்ரஸ்லாம் கரெக்டாக மேப் பண்ணிட்டு எந்த ரவுட் பெஸ்ட் ரவுட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற ஒரு லேயர் தான் நெட்வொர்க் லேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து இந்த டேட்டாவை எப்படி ரியலபிளாக வச்சுக்கலாம், லைக் ஃப்ரேம் பண்ணிட்டு அப்புறம் அட்ரஸ் பண்ணிட்டு இரர் டிடெக்ஷன் அப்புறம் கரெக்ஷன் இதெல்லாம் வந்து பண்ணுற ஒரு லேயர் தான் டேட்டா லிங்க் லேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். இந்த ஃபிசிக்கல் லேயர் வந்து ஆக்சுவல் டேட்டாவை நீங்கள் வந்து எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நீங்கள் வந்து எய்தர் ஒயரில் அனுப்புறீங்களா இல்லை ரேடியோ வேவ்ஸா அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற லேயர் தான் வந்து ஃபிசிக்கல் லேயர். இப்போ வந்து என் டு என் ஃப்ளோவாக பார்க்கலாம். இதுக்கு வந்து சிம்பிளாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா 2 டிவைஸ் எடுத்திருக்கேன். டிவைஸ் ஏ, டிவைஸ் பி. டிவைஸ் ஏல வந்து இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு மெசேஜை வந்து நீங்கள் வந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு அனுப்புறீங்கன்னா இந்த ஓஎஸ்ஐ மாடலில் ஒரு லேயரில் எப்படி வந்து அது அசம்பிள் ஆகிட்டு திருப்பி சர்வர் சைடில் வந்து அது எப்படி ரீஅசம்பிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பிரசன்டேஷன் லேயர், அப்புறம் செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், அதுக்கப்புறம் டேட்டா லிங்க், ஃபிசிக்கல்னு சொல்லிட்டு கடைசி இந்த 7 லேயரும் வந்து கிளைண்ட் சைடில் ஒர்க் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் லேயரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஃபர்தராக அதை வந்து என்கிரிப்ஷன், கம்ப்ரெஷன், மனிப்புலேட் பண்ணிட்டு அப்படியே ஒரு லேயராக ட்ராவல் ஆகிட்டு கடைசியாக ஃபிசிக்கல் லேயர் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாறிட்டு எய்தர் ஒயர் இல்லைனா ரேடியோ வேவ்ஸாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். இது வந்து எல்லாமே கிளைண்ட் சைடில் நடக்குது, டிவைஸ் ஏல. இப்போ வந்து சர்வர் சைடு ரிசீவ் பண்ற அந்த டெஸ்டினேஷன் மிஷின் வந்து எப்படி ரிசீவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சர்வர் சைடில் எப்படி வந்து இந்த லேயர் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் சைடில் ஃபிசிக்கல் லேயர் தான் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணும். அது ஜீரோஸ் ஒன்ஸாக ரிசீவ் பண்ணும். ஒன்ஸ் ரிசீவ் பண்ணிட்ட உடனே அது டேட்டா லிங்க் லேயருக்கு அனுப்பும். டேட்டா லிங்க் லேயர் வந்து டேட்டா ரியலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அதாவது ரிசீவ் பண்ண டேட்டா வந்து எந்த எரர் இஷ்யூவும் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதை வந்து பக்காவாக அசம்பிள் பண்ணும். அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயருக்கு அனுப்பும். நெட்வொர்க் லேயர் வந்து
நம்ம சொன்ன மாதிரி அந்த டேட்டா வந்து கரெக்டான ரவுட்ல வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அனுப்பும். டிரான்ஸ்போர்ட் லேயரும் வந்து இந்த டேட்டாவை கரெக்டாக அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஷன் லேயருக்கு அனுப்பும். செஷன் லேயர் வந்து ஆல்ரெடி செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும், அந்த செஷன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஃபர்தர் ப்ரெசன்டேஷன் லேயருக்கு அனுப்பும். ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து வந்திருக்க டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி வந்திருக்கும், இல்லைன்னா கம்ப்ரஸ் ஆகி வந்திருக்கும், அதை திருப்பி டீக்ரிப்ட் பண்ணிட்டு கம்ப்ரஸ் ஆன டேட்டாவை திருப்பி அன்கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஆக்சுவல் டேட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கும். ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் லேயருக்கு அனுப்பும். அப்ளிகேஷன் லேயர் வந்து உங்களோட டிவைஸ் பியோட, அதாவது டெஸ்டினேஷன் சர்வரோட ஆக்சுவல் மிஷின். அந்த மிஷின்ல வந்து ரியல் டேட்டா வந்து அப்படியே இருக்கும். அந்த டேட்டா வந்து கிளைண்ட் வந்து வியூ பண்ணிட்டு ஆக்சுவல் டேட்டா வந்து அவங்க பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து டிவைஸ் ஏல இருந்து டிவைஸ் பிக்கு வந்து டேட்டா வந்து டிராவல் ஆகும். ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி லேயர் வந்து ஒரு ஒரு ரோலை அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ளே பண்ணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த ஓஎஸ்ஐ மாடல் வச்சு தான் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக நெட்ஒர்க்கில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.